ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டே 10ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன்ஸில் நிறைய இருக்குங்க. ஆனால் ப்ரிப்போசிஷன்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டைமை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லா வகையான ப்ரிப்போசிஷன்ஸும், அதாவது டைமு கூட ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா ப்ரிப்போசிஷன்ஸும் பார்க்க போகிறதில்ல. எது நம்மளை அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களால் மட்டும்தான் நோட்ஸ் எடுக்க முடியும். நான் என்ன தான் எழுதி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி வேறு யாராலையுமே நோட்ஸ் எடுக்க முடியாது. அது உங்களால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? நோட்ஸ் எடுங்க. கிடைக்கிற டைம்லலாம் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் இந்த டாப்பிக்கில் நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்தில் நம்மளோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவதுங்க, இந்த கோர்ஸுக்கு எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், எதை சொன்னாலும் நான் எழுதிடுவேன், யோசிக்கிறதுலாம் தெரியாது, ஆனால் பேசுறதுக்கு மட்டும் வர மாட்டேங்குது, ஸ்பீக்கிங்க்கு எனக்கு பார்ட்னர் வேணும்னு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கான கோர்ஸ் இது. சரிங்களா? ஏன்னா இங்கே எந்த லெக்சர்ஸ் இருக்காது, பேசிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். லெக்சர்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. ஒன்லி ரிவ்யூ, அப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஸ்பீக்கிங்கை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லைடை நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை இனிமேல் யூஸ் பண்ணுறதுல தப்பே பண்ண மாட்டீங்க. எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டாக மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அது போதும். ரூல்ஸ் இருக்கட்டும், அதை நம்ம கான்செப்டாக கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த உலகமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமை மட்டும் டீச் பண்ணும் பொழுது அவங்க இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஃபார்ம் நமக்கு வேணுங்க. அதாவது மேலே சின்னதாக இருந்து கீழே வந்து பெருசாக அப்படி விரிந்து வர்றது மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், நமக்கு ஒரு வடிவம் வேணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இது வடிவமைச்சிருக்காங்க. அதோட யூசேஜ் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அட்டு, அடுத்து ஆன், அதற்கடுத்து இன். அட்டு, ஆனு, இன்னு. இது நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்களேன், மேலேருந்து வருவோம். இந்த அட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையோட பரப்பளவு, ஆணோட பரப்பளவு, இன்னோட பரப்பளவு, இதைத்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா? எப்படி? அட்டோட பரப்பளவு, ஆணோட பரப்பளவு, இன்னோட பரப்பளவு. ஓகே? ஏன்னா இந்த பரப்பளவை பொறுத்து தான், இந்த பரப்பளவாக இருக்கட்டும் இல்லை இந்த சுற்றளவாக இருக்கட்டும், இதை பொறுத்து தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு பிரிக்கவே போகிறோம். ஓ, இப்படி வந்து இதுக்கு தான் போல இருக்குது அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அட்டு எடுத்துக்கலாம். இந்த அட்டோட டாப் இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது. அதை என்ன பண்ணிக்கலாம்னா நாம் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே? ஏன் அப்படின்னா இந்த ஷார்ப் எதுக்கு சொல்லுதுன்னா ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது நமக்கு. ஓகே? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஷார்ப்பாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக், ஓகே, எப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லாட்டி ஷார்ப் எக்ஸாக்ட் டைம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் அட்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 12:30 PM நம்ம சொல்கிறோம். ஓகே? 12:30க்கு மீட்டிங் தொடங்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் 12:30 அப்படின்னு போடுறதுக்கு முன்னாடி அட்டுங்கிற வார்த்தையை போட்டுட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 12:30க்கு ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஆரம்பிச்சிடும். அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. 12:31, 12:31, 12:32, 12:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு 10:30க்கு ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு 10:30க்கு ரிசல்ட் வெளியிடப்படும்னு நீங்கள் கரெக்டாக 10:30க்கு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பர்டிகுலர் ரோல் நம்பர்லாம் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10:30க்கு வந்துடும். ஓகே? 10:29க்கு வராது. 10:29க்கு வராது, 10:30க்கு தான் வரும். ஏன்னா அட்டு. புரியுதுங்களா? ரைட். அப்போது ஸ்பெசிஃபிக் அண்ட் ஷார்ப் எக்ஸாக்ட் டைமை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த அட்டை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்டை சொல்லிட்டு வந்துடுறப்ப தான் உங்களுக்கு புரியும். அதை நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, பார்ட்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? பார்ட்ஸ் ஆஃப் த டே, பார்ட்ஸ் ஆஃப் த டே கூட நாம் அட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ என்னென்ன பார்ட் இருக்குது ஒரு டேயில்? என்னென்ன பார்ட் இருக்குது? மார்னிங் இருக்குது, ஈவினிங் இருக்குது, நைட் இருக்குது, ஓகே, அப்புறம் ஆஃப்டர்நூன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த பார்ட்டு கூட எல்லாமே
நாம் வழக்கமாக இன் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பார்ட் ஆஃப் தி டேக்குள்ள மேக்ஸிமம் இன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரே இடத்துல மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நைட் அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்களேன், இதற்கூட மட்டும் நாம் அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஏன் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு முடியுது. அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை. என்னென்னா, இந்த நைட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த நைட் அப்படிங்கிறது அந்த டார்க் ஹவர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நைட்டுன்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? டார்க் ஹவர்ஸ். அப்போது டார்க் ஹவர் ஸ்டார்ட் ஆகி அது முடிகிற வரைக்கும் இருக்கிற இந்த என்டையர் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா நைட்டு தான். எப்படி டார்க்கு ஹவர் இருக்குல்ல, அது ஸ்டார்ட் ஆகி அந்த டார்க் ஹவர் முடிஞ்சு சூரியன் உதிச்சு அந்த டார்க்கு மறையும் வரைக்கும் இருக்கிற அந்த பர்டிகுலர் டியூரேஷனே என்ன தான், நைட்டு தான். அப்போது இந்த என்டையர் டியூரேஷன் ஃபுல்லாமே நீங்கள் நோட் பண்ணி சொல்கிறீங்க, அதைத்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இன்னொரு ஆங்கிள்லேயும் வரேன் வாங்க. 12:13 போட்டிருக்கேன். எப்படி 12:30. அப்போ 12:30க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டாக வரணும், இல்லாட்டி எக்ஸாக்டாக எதுவும் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், 12:30 அப்படின்னு நான் போடுறேன். இந்த 12:30க்கும் 12:31க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடையில கிட்டத்தட்ட 51 செகண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ இந்த 51 செகண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூரேஷன் தான். 51 செகண்டுங்கிறது ஒரு டியூரேஷன். 1 மணி நேரம்ங்கிறது ஒரு டியூரேஷன். அப்போது ஒரு நிமிடமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு நிமிடத்திலிருந்து இந்த ஒரு நிமிடம் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, த்ரூ அவுட் தட் டியூரேஷன். அதை நாம் ஸ்பெசிஃபிக்காக அந்த டியூரேஷனை சொல்கிறதுனால தான் நம்ம அட்டுங்கிற வார்த்தையை சொல்கிறோம். புரியுதுங்களா? அதுவே 12:31 அப்படின்னு மாறிடுச்சுன்னா டைம் மாறிடும், அட்டு வராது. அப்போ ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேரம் முடியும் வரை இருக்கிற என்டையர் டியூரேஷனையும் இந்த அட்டுங்கிற வார்த்தை குறிக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து எப்போ நம்ம இன்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டார்க் ஹவர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நைட்டு நம்ம 7:30லேருந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5:30 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, நல்லா டார்க்காக 5:30 வரைக்கும் டார்க்காக இருக்குமா, இல்லை அதுக்கு முன்னாடி 4:30 வரைக்கும் வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் அப்படிலாம் பிரித்து வச்சுருக்கோம். என்ன தான் சொன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக இருக்கிற டைம் ஃபுல்லாக நைட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த த்ரூ அவுட் பீரியட் இருக்குங்களா, இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல ஏதாவது இடையில ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அங்கே நாம் இன்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, எப்படி அந்த த்ரூ அவுட் த டியூரேஷனை சொல்கிறதுக்கு நம்ம அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் அதற்கு இடையில ஏதாவது ஒன்று நடக்குது, அதை குறிப்பாக நம்ம சுட்டி காட்டும் பொழுது, அந்த நேரத்தை சுட்டி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இந்த நைட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா நைட்டில் ஏதோ ஒரு நேரம், அட் நைட்டுன்னு சொன்னீங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குறிப்பிட்றீங்கன்னு அர்த்தம். சிம்பிள். ஓகே, ரைட். வாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டுங்கிற வார்த்தையை நம்ம மூமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். தருணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தருணம். ஓகே, அந்த வார்த்தைகளுக்கு யூஸ் பண்ணுவோம். அட் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அட் த மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அட்டை பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரி கூட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட். அடுத்து ஆன். ஆன் பாருங்களேன், இதோட பரப்பளவை விட ஆணோடது கொஞ்சம் பெருசு. ஆணோடது கொஞ்சம் பெருசு. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் இருக்குது, 24 ஹவர்ஸ் இருக்குது. பார்ட் ஆஃப் த டே நம்ம யார் கூட படித்தோம், அட்டை வச்சு படித்தோம். அட்டு எப்படி வேலை செய்யுது, இன்னிங் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துட்டோம். அப்போ அட்டுங்கிறதோட யூசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ள. சரிங்களா? ஆனால் இந்த ஆண் ஒரு நாளை முழுவதுமாக, எப்படி ஒரு நாளை முழுவதுமாக நாம் மென்ஷன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அட்டை விட கொஞ்சம் அதிகம். அட்டு டைம் இந்த மாதிரி தான் சொல்லும். இது டைமுக்கு அடுத்த லெவல் போயிட்டு நாட்களை குறிப்பிடுவதற்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நாளாக இருக்கட்டும், இல்லையா ஒரு டேட்டாக இருக்கட்டும், இதை நீங்கள் சொல்லும் பொழுது ஆன்ங்கிற வார்த்தை தான் சொல்லணும். எப்படி ஒரு நாள் என்டையர் டேன்னு சொல்லுவீங்க, அந்த நாளாக இருக்கட்டும். ஒரு டேட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த டேட் என்ன பண்ணும், அந்த என்டையர் நாளை குறிக்கும். புரியுதுங்களா? அப்படி குறிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை தான் போடணும். நல்லா கவனிக்கணும், குழப்பிக்கக்கூடாது. அட்டு எப்படி, அட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை சொல்லி ஒரு பார்ட் ஆஃப் த டே சொன்னோம்னா அதில் இருக்க டியூரேஷன். ஒரு நாள்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் என்னது, அந்த நாளில் இருக்க 24 மணி நேரம் சேர்ந்ததான ஒரு நாள் அங்கே நம்ம அட்டு போட்டுக்கலான்னு யோசிக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா மணி நேரங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த டே, அந்த சின்ன சின்ன செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அட்டு. கொஞ்சம் பெருசாகிருச்சு, ஒரு 4 அளவுக்கு வந்துருச்சுன்னு அங்கே ஆன் யூஸ் பண்ணணும். ரைட்?
அப்போ டேக்கும் டேட்டுக்கு என்ன பண்ணலாம், நாம் ஆன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் டே டே டேன்னு முடியுதோ, ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை சாதாரண நாட்கள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, இந்த மாதிரிலாம் சொல்கிறோமா, இந்த மாதிரி வார்த்தைகளில் டேனுங்கிற வார்த்தை வந்துட்டாலே போதும். ஆல்ரெடி பார்த்துருக்கோமா, டேன்னு வந்தாலே ஆன் வரணும். இந்த வார்த்தையிலே சண்டேன்னு வருது, இந்த வார்த்தையிலே டியூஸ்டேன்னு வருது. அப்போ டேனுங்கிற வார்த்தை வார்த்தைகளுக்குள்ளாக வந்தாலும் அங்கேயும் ஆன் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள் தானே. அப்போ பர்த்டேக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, பர்த்டேக்கு சொல்லுங்கள், பர்த்டேக்கு என்ன யூஸ் பண்ணலாம், பர்த்டேக்கு என்ன யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஏன்னா டேனுங்கிற வார்த்தை இருக்குல்ல, புரியுதுங்களா? ரைட். அடுத்து நம்ம ஒரு சில டே அப்படிங்கிற இல்லாத வார்த்தைகள்லையும் ஒரு சில நாட்கள் வரும். என்னென்ன அப்படின்னா ஸ்பெஷல் ஹாலிடேஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். தீபாவளி இது வந்து ஒரு நாளை தான் குறிப்பிடுகிறது, ஆனால் இங்கே டேனுங்கிற வார்த்தை இருக்காது. ஓகே, பொங்கல் பாருங்கள், பொங்கல், கிறிஸ்துமஸ், ஓகே, கிறிஸ்துமஸ், ரமஜான், அதில் வந்து டேனுங்கிற வார்த்தை இல்லாட்டியும் அது எதை தான் குறிப்பிடுது, டே அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது, அந்த நாளைத்தான் அது குறிப்பிடுகிறது. அப்போ இந்த மாதிரி வந்தாலும் நாம் ஆன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஒரு சில நேரங்கள் அட்டு யூஸ் பண்ணணும், எப்போ நான் சொல்கிறேன், ஓகே, ஏன்னா அது எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது சொன்னால் உங்களுக்கு புரியும், சரிங்களா? அப்போ ஆன் அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 24 ஹவர்ஸ் சேர்ந்த ஒரு தொகுதிக்கு வெளியில் தான் வருது. ஓகே, மணியை விட கொஞ்சம் அதிகம், அப்போ ஒரு நாள், சரிங்களா? அப்போ நாளை விட எதெல்லாம் அதிகமாக இருக்குது, எதெல்லாம் பெருசாக இருக்குது? ஃபஸ்ட்டு அட்டை வந்து நம்ம சின்ன ஒரு போர்ஷனுக்கு வச்சுக்கிட்டோம், மணி நேரங்கள் பார்ட் ஆஃப் த டேக்கு. அதை விட கொஞ்சம் பெருசு ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளை சொல்வதற்கு, இல்லாட்டி ஒரு தேதியை சொல்வதற்கு. அதை விட கொஞ்சம் பெருசு போயிட்டோம்னா நாளை தவிர மீதி இருக்க எல்லாமே, வாரம், மாதம் எழுதிடலாங்களா? பாருங்கள், ஓகே, மாதம், அதற்கு முன்பு நமக்கு வீக் இருக்குது, வாரம் இருக்குது, இயர் இருக்குது, ஓகே. அடுத்து இந்த ஒரு வருஷம் இருக்குது, அதனால் இயரு. 10 சேர்ந்ததுன்னா டிகேடுன்னு வந்துடும், சரிங்களா? அது 100 சேர்ந்ததுன்னா செஞ்சுரியாக வரும், 1000 சேர்ந்தால் மில்லியன் வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு வருதோ அதெல்லாம் போயிட்டுருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், சீசன்ஸ். சீசன்ஸ் என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்ப்ரிங்கு, வின்டரு, வேறு என்ன இருக்குது, ஆட்டம், இந்த மாதிரி ஒரு 4 சீசன் இருக்குது நம்மக்கிட்ட, சரிங்களா? அப்போது அந்த சீசன்ஸை சொல்லும்போது நாம் இந்த மாதிரி இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து ஒரு தொகுதியாக வந்து நீங்கள் ஒரு வார்த்தைகளை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷங்களை சொல்கிறீங்க அப்படின்னா இப்படி பாருங்கள், 90s, ஓகே, 1780s, இந்த மாதிரி அந்த 10 வருடங்களை நீங்கள் டிகேட்னு சொல்லாமல் இந்த மாதிரி என்ன பண்ணிடுறீங்கன்னா 90ஸ்ல 80ஸ்ல அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம என்ன பண்ணணும், இன் அப்படிங்கிற வார்த்தை தான் போடணும். புரியுதுங்களா? அப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்படின்னு தான் வரும். ஓகே, மேக்ஸிமம் இந்த சம்மராக இருக்கட்டும், செஞ்சுரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சீசன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படின்னு வரும். மந்தோட நேமு, வீக்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படிங்கிறது நம்ம போட தேவையில்லை. ஒரு சில இடங்களில் போடலாம், எங்கேயும் நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? புரிஞ்சுதா? அப்போ இன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளை தாண்டிய மிகப்பெரிய நேரங்களை கொண்ட அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு தான் நம்ம இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதனால் இன்னோட பரப்பளவு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ரொம்ப பெருசு. ஓகே, ஆனோடது அதை விட கொஞ்சம் சின்னது, அட்டோடது அதை விட சின்னது. அப்போது நேரம் பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா யூசேஜ் மாறிக்கிட்டே வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அட்டு, ஆனு, இன்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நாம் ஒரு 2 செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கற்றுக்கிட்டதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம், கற்றுக்கிட்டதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், we will have dinner -7. ஓகே, அப்போ 7 மணிக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நமக்கு தெரியும் கரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், இன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவீங்க, எதுக்கு நான் செக் பண்ணுறேன் உங்களை. இன்னும் வரக்கூடாது, அட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்கள், the birds sing loudly -sunrise. the birds sing loudly -sunrise. ஓகே, ஒரு சிலருக்கு தோணலாம் இந்த சன்ரைஸ் அப்படின்ட்டு. நீங்கள் இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு டேவோட ஒரு பார்ட். சன்ரைஸு, சன்செட்டு,
இதெல்லாமே டேவோட ஒரு பார்ட். அப்போ டேவோட ஒரு பார்ட்டை பற்றி பேசும்பொழுது நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? அட் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட். அவ்வளோதாங்க, சூப்பர். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபில் பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமையே அந்த ரூல்ஸ் எல்லாம் மனப்பாடம் ஆயிரும். புரியுதுங்களா? அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ப்ரிப்போசிஷன்ஸுக்கு. அடுத்து பாருங்க, த ரிப்போர்ட் இஸ் டியூ டேஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, மந்த்துன்னு இருக்குது, லாஸ்ட் டேன்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணுங்க, இந்த பர்டிகுலர் ஃபுல் வார்த்தைகளையும் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்தில் நாம் எதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். நம்ம மந்த்தையே பற்றி பேசுகிறோமா, இல்லை மந்தில் இருக்க ஒரு நாளை பற்றி பேசுகிறோமா? பாருங்கள், த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் அப்படின்னா அந்த மந்தில் இருக்க ஒரு நாள், அதுவும் கடைசி நாள், ஒரு நாளை பற்றி தான் நம்ம பேசுகிறோமோ தவிர என்டையர் மந்த்தை பற்றி பேசலை. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நாள் அப்படின்னு வந்தாலே அங்கே ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும், போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், த ரிப்போர்ட் இஸ் டியூ ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். சிம்பிளோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க, ஐ வில் அவைல் லீவ்ஸ். ஐ வில் அவைல் லீவ்ஸ், லீவ் எடுத்துக்குவேன்னு அர்த்தம். ஓகே, ஐ வில் அவைல் லீவ்ஸ் டேஸ் ஆல் த சாட்டர்டேஸ், ப்ளூரல் இருக்குது, ஆல் த சாட்டர்டேஸ் டேஸ் த நெக்ஸ்ட் மந்த். ஆல் த சாட்டர்டேஸ் த நெக்ஸ்ட் மந்த். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன், கரெக்டாக நோட் பண்ணுங்க. என்னென்னா, இது ஆல் த சாட்டர்டேஸாக இருக்கட்டும், ஆல் த சண்டேஸாக இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. டேஸ் வந்துருச்சா, ஆனை போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, சண்டே வந்தாலும் சரி, மண்டே வந்தாலும் சரி, ஹாலிடேஸ் வந்தாலும் சரி, வக்கேஷன் நீங்கள் சொன்னாலே அங்கே ஆன் தான் வரணும். ஐ எம் கோயிங் ஆன் வக்கேஷன்லாம் சொல்லுவோம், சரிங்களா? ரைட்டு. பாருங்கள், அப்போது சண்டேஸ் ஆர் சாட்டர்டேஸ் அந்த சீரீஸாக இருக்கக்கூடிய நாட்களை சொன்னாலும் அங்கே ஆன்ங்கிற வார்த்தையை நீங்கள் போடணும். அடுத்து பாருங்கள், த நெக்ஸ்ட் மந்த். த நெக்ஸ்ட் மந்த், இந்த இடத்துல நம்ம ஒரு மாதத்தை பற்றி பேசுகிறதுனால இந்த நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த அப்படிங்கிற வார்த்தை போடாமல் சொன்னால் ஒரு அர்த்தம் வரும், போட்டு சொன்னால் இன்னொரு அர்த்தம் வரும். எப்படின்னு பாருங்களேன், ஐ வில் அவைல் லீவ்ஸ் ஆன் ஆல் த சாட்டர்டேஸ் நெக்ஸ்ட் மந்த். இதை மட்டும் சொல்கிறோம், அந்த சென்டென்ஸும் கரெக்டு, தப்பெல்லாம் கிடையாது, அதுவும் கரெக்டு. எப்படி, ஐ வில் அவைல் லீவ்ஸ் ஆன் ஆல் த சாட்டர்டேஸ் நெக்ஸ்ட் மந்த். அடுத்து, ஐ வில் அவைல் லீவ்ஸ் ஆன் ஆல் த சாட்டர்டேஸ் இந்த நெக்ஸ்ட் மந்த். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு தேதி வந்து 23, சரிங்களா? எப்படி, இன்னைக்கு தேதி 23. இந்த 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும், அப்போ இது ஒரு மாதம் தானே, இது ஒரு மாதம் தானே நண்பர்களே, கரெக்டு தானே? நாம் அந்த பர்டிகுலர் மாதத்தை மட்டும் சொல்லலை, அதாவது ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் மாதம் மட்டும் சொல்லலை, ஜூலைனா ஜூலை மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு டேட்லேருந்து அதுலேருந்து கரெக்டாக ஒரு 30-31 நாள், ஓகேங்களா? எந்த டேட் சொல்கிறீங்களோ அதோட கரெக்டாக சேம் டேட்டில் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த நாட்களுக்கு இடைப்பட்ட அந்த மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நீங்கள் இந்தன்னு போடணும். புரியுதுங்களா? சிம்பிளாக ஒரு மாதம், இப்போ ஜூன் அப்படின்னா ஜூன் மாதத்தை மட்டும் ஃபுல்லாக சொல்கிறீங்க, ஜூலைனா ஜூலை மாதத்தை மட்டும் ஃபுல்லாக சொல்கிறீங்கன்னா வெறும் நெக்ஸ்ட் மந்த் போட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அதான் இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கும் வெறும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு இருக்க வித்தியாசம். ஓகே, ரைட். அப்போது நாம் இந்த நெக்ஸ்ட் மந்த்துன்னு போட்டிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் சொல்லியிருக்கீங்களோ அந்த டேட்லேருந்து சேம் டேட்டில் அடுத்த மாதம், ரைட்? அப்போ நீங்கள் இந்த நெக்ஸ்ட் மந்த்துன்னு போடலாம், இல்லையா நெக்ஸ்ட் மந்த்துன்னு போடலாம். ஆனால் மீனிங் இந்த மாதிரி மாறிக்கும். நீங்கள் எந்த மீனிங்கில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீனிங்கில் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆல் ரைட். லெட்ஸ் மீட் டேஸ் லன்ச் டைம். லன்ச் டைம் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வாங்க, டைம்னு வந்துருச்சா போட்டு விடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஆல்ரெடி நமக்கு ரூல் தெரியும், பார்ட் ஆஃப் த டே லன்ச் டைம், முடிஞ்சு போச்சு. ஓகே, வி ஹேட் ஃபயர்வொர்க்ஸ் டேஸ் தீபாவளி. வி ஹேட் ஃபயர்வொர்க்ஸ் டேஸ் தீபாவளி. நாம் என்ன பண்ணோம், பட்டாசு வெடித்தோம், பட்டாசு நம்மகிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்துலையும் வரும். வி ஹேட் ஃபயர்வொர்க்ஸ் டேஸ் தீபாவளி. ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நாளை சொல்கிறோம், எப்படி ஒரு இயரில் வரக்கூடிய ஒரு நாளை சொல்கிறோம். நாள் வந்தால் என்ன வரும், ஆன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுங்களா, நாம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் பட்டாசு வெடிப்போமா, அந்த மாதம் ஃபுல்லாக வச்சு கொளுத்தி எடுப்போமா? சொல்லுங்கள். தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பட்டாசு வெடிக்கிற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் பச்சை போய் பேசுகிற ஆள். நான் நம்பவே மாட்டேன். தீபாவளி அன்னைக்கு அப்படியே நீங்கள் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பட்டாசு வெடிக்கிறேன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க உங்களை விட்டுருவாங்க, நீங்கள் நிம்மதியாக இருந்துருவீங்க வீட்டில். சொல்லுங்கள், இருந்துருவீங்க? வாய்ப்பே இல்லை. மாதம் ஃபுல்லாக ஓடும், நீங்கள் எடுத்து சேமித்து வச்சதெல்லாமே அந்த செலிப்ரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அப்போ தீபாவளி நாட்கள் முழுவதும், அப்போ தீபாவளி மாதம் முழுவதுமே அந்த செலிப்ரேஷன் டேஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே நாம் அந்த வேலையை செஞ்சோன்னு அர்த்தம். ஆன்னு போட்டிங்கன்னா அந்த நாள் மட்டும், ஸ்பெசிஃபிக் அந்த நாளில்.
புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாமே நுவான்சஸ், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மை ஃபாதர் வாஸ் பார்ன் டேஸ் பொங்கல். பொங்கல் அப்படிங்கிறது ஒரு நாள், சரிங்களா? அந்த நாள்னு வந்தால் ஆண் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பர்த்டேலாம் கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, ஓகே, அப்புறம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 30 வயசு இருக்குனாலும் உங்கள் அப்பா, உங்கள் அம்மாக்கெல்லாம் இன்கேஸ் அவங்க படிக்கலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அவங்களுக்கு பர்த்டே தெரியாது. அப்போ எப்படி தெரியுமா அடையாளம் சொல்லுவாங்க? பொங்கல் அன்றைக்கி தான் பிறந்தான். பொங்கல்னால் பொங்கல் அன்றைக்கே பிறந்திருக்க மாட்டார். பொங்கலுக்கு முன்னாடி இல்லாட்டி பொங்கலுக்கு அடுத்து இந்த சீரீஸில் தான் பிறந்திருப்பார், அந்த டியூரேஷனில். இல்லாட்டி இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அடுத்த தெருவில் இருக்கிறார்ல அந்த மாமா, அவருக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் தான் டிஃப்ரென்ஸ், இப்படி தான் சொல்லுவாங்களோ, தோராயமாக தான் சொல்லுவாங்களோ தவிர ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. அப்போது ஒரு நாட்களை சொல்லி அந்த நாட்களில் தான், அந்த ஆடி மாதத்தில் எப்போவோ பிறந்தாங்க, பொங்கல் அந்த சமயத்தில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த டியூரேஷனை சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்தால் நீங்கள் அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியுது அந்த டேயில் தான் அவங்க பிறந்தாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஆண்ங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போல்லாம் நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட்டில் பிறக்கிறாங்க, இப்போல்லாம் நம்ம ஆண் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சினாரியோ மாறும் பொழுது நீங்கள் அட்டு வருமா ஆண் வருமானு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். நான் வந்து பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன், சரிங்களா நண்பர்களே? அடுத்து வாங்க, த ஷாப்ஸ் ஆர் வெரி பிஸி கிறிஸ்மஸ். அட்டு வருமா ஆண் வருமா? த ஷாப்ஸ் ஆர் வெரி பிஸி டேஸ் கிறிஸ்மஸ். அட்டு வருமா ஆண் வருமா? இப்போ நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு 2 சொல்லி கொடுத்துட்டேன். என்ன வரும் சொல்லுங்கள்? த ஷாப்ஸ் ஆர் வெரி பிஸி டேஸ் கிறிஸ்மஸ். என்ன போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெரி குட், வெரி குட். என்ன வரணும்? அட் கிறிஸ்மஸ். ஏன் அப்படின்னா கிறிஸ்மஸ் காலங்களில் அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். ஐயோ கிறிஸ்மஸ் காலமாக வந்துட்டாலே என்ன ஆகும்? கடையெல்லாம் கூட்டமாயிரும். ஓகே, எல்லாம் எந்த பண்டிகை வந்தாலும் கடை கூட்டமாயிரும். அப்போது அந்த நாட்களில் நடக்கிற என்டையர் அந்த டியூரேஷனே தான் நம்ம சொல்கிறோமோ தவிர அந்த பர்டிகுலர் நாளை மட்டும் சொல்லலை. அதனால அங்கே அட்டுன்னு போடுற கரெக்டாக இருக்கும், சரிங்களா? மை பர்த்டே இஸ் டேஸ் நவம்பர் 11th. நவம்பர் 11th இது என்னோட ஒரிஜினல் பர்த்டே, நான் எழுதிட்டேன் அப்படியே பாருங்கள். மை பர்த்டே இஸ் டேஸ் நவம்பர் 11th. இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் மாதம் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே இன்னும் போடணுமா இல்லை 11th அப்படிங்கிறதுனால இங்கே ஆண் போடணுமா நீங்கள் டவுட் வந்தால் ரொம்ப சிம்பிள், நாம் இங்கே ஆண் தான் போடணும். ஏன் அப்படின்னா என்டையர் நவம்பர் மாதத்தில் நாம் 11ங்கிற ஒரு தேதி தான் சொல்கிறோம், அந்த தேதிக்கு தான் முக்கியம், புரியுதுங்களா? அதனால ஆண். ஆல்ரைட், எவ்ரி ஒன் வாஸ் லாஃபிங் டேஸ் த சேம் டைம். எவ்ரி ஒன் வாஸ் லாஃபிங் டேஸ் த சேம் டைம். த அப்படிங்கிறனால நீங்கள் நினச்சிக்குவீங்க இங்கே இன்னும் போட்டோம் அப்படின்னா இந்த சேம் டைம் வந்துடும் அப்படின்ட்டு. வராதுங்க. டைமு அட் த சேம் டைம், அட் த மூமெண்ட், இதெல்லாம் படிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்னேன் அட் த மூமெண்ட், புரியுங்களா? அட் த சேம் டைம், அட் ப்ரெசன்ட். ஓகே, அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம அட்டனிங்கிற வார்த்தை தான் சொல்லணும், இங்கே த அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும். ஆல்ரைட், த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் டேஸ் த ஸ்ப்ரிங். ஓகே, த ஸ்ப்ரிங் சீசனு, அப்போ உங்களுக்கு தெரியும் த அப்படிங்கிற வார்த்தை போடணும். பரவாயில்லையே, நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கடை முடிச்சுட்டு வரீங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரக் ஆகுது, அங்கே ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்ததுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இவ்வளோதாங்க ப்ரிப்போசிஷன். ஓகே, வி லிவ் டேஸ் 21st century. வி லிவ் டேஸ் 21st century. உங்களுக்கே தெரியும் மாதங்கள், வாரங்கள், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுரிஸ், டிகேட்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நாம் இன் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், ஐ வில் see you டேஸ் த மார்னிங். ஐ வில் see you டேஸ் த மார்னிங். ரொம்ப சிம்பிள், பார்ட் ஆஃப் த டே. பார்ட் ஆஃப் த டே அப்படின்னா அந்த டியூரேஷன் ஃபுல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. இல்லை அந்த டியூரேஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது, அங்கே நம்ம இன்னுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இன்னும் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஏன்னு தெரியுமா? ஒருத்தங்களை ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஐ வில் see you இன் த மார்னிங். அப்போது காலையில் ஒரு நேரத்தில் ஒன்று பார்க்குறேன்னு அர்த்தம், சரிங்களா? அதுவே ஐ வில் see you அட் த மார்னிங் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்னிங் ஃபுல்லாக நீங்கள் அவரை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். முடியுமா? அது வாய்ப்பு இருக்கா? நம்மளால் யாரையும் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, சரிங்களா? அப்போது இங்கே இந்த மார்னிங் அப்படின்னு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. புரிஞ்சுது அப்படின்னா ஒரு எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். Can I have a yes from you? If you understand, please type yes in the comment box. Let me understand it. Very good. உங்களுக்கு புரியுது, ரைட். அடுத்து வாங்க, I completed this course dash 2011. I completed this course dash 2011. ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு இயரை சொல்லியாச்சு, in 2011. ஓகே, அடுத்து பாருங்க, she meets them dash the weekend. She meets them dash the weekend. the வந்திருக்கு, அதனால் இன்னும் போடாமல் நினச்சிங்கன்னா வராது. வீக்கு, வாரம், வாரம் வந்துருச்சானா எதுக்கு வரணும்?
வாரம் வந்துட்டாலே இன்னும் வரணும், அதனாலையும் இங்கே வராது. ஏன் அப்படின்னா வீக்கெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டே, வீக்கெண்டுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டே, அதனால ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எப்படி ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஆன் அப்படிங்கிற வார்த்தையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டுங்கிற வார்த்தையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டுமே கரெக்ட், தப்பெல்லாம் கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த ரீஜனல் டைலக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ஆனால் இன்னுங்கிறது போடக்கூடாது, இன்னுன்னு போட்டால் தப்பு. சரிங்களா? ஏன்னா இந்த வீக் அப்படிங்கிறது வேற, ஆன் த வீக்கெண்ட் அப்படிங்கிறது வேற. ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டேவை சொல்கிறோம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸே போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலந்து நம்ம பார்த்துட்டோம். எக்ஸப்ஷன்ஸும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், எந்தெந்த மீனிங்கில் வரும் அப்படின்ட்டு. ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோட ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவளும் தெரிந்து கொள்ளட்டும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா நண்பர்களே? அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டச்சு விட்டீங்க மறந்து போயிடும். புரியுதுங்களா? அப்போ டச்லேயே இருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.